பொது வாழ்வு, பணி வாழ்வு இயேசுவினுடைய வாழ்விலே அது தொடங்கியது முதல் மிகவும் சுறுசுறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே அவர் நாசரேத்திலே இருந்துவிட்டு கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூமில் மையப்படுத்தி அங்கிருந்து பணி செய்ய ஆரம்பிப்பதை பார்க்கிறோம். முதல் சீடர்களை அழைக்கிறார். இயேசுவினுடைய பணி எசாயா இறைவாக்கினர் முன்னறிவித்தது போல மெசியாவின் பணி, அதனுடைய நிறைவுதான் அது. இங்கே அதிகாரப்பூர்வ போதனை, பல பேர் நலமடைகிறார்கள், சாத்தானுக்கு எதிரான போராட்டம், தீமை விரட்டப்படுகிறது. மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்று அழைப்பு விடுத்த அந்த இயேசுவின் பணி அவர் ஆரம்பித்து வைத்தது தொடர்கின்றது. அந்த தொடர் பயணத்திலே தங்களை ஒரு அங்கமாக இணைத்து கொள்ள முதல் 4 சீடர்களை அழைப்பதையும் இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அவர்கள் மூலம் நாமும் இந்த பணியை செய்ய வேண்டும், செய்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லோருக்கும் மீட்பு உண்டு, மனமாற்றம் தேவை. அந்த மீட்பு முடிவில்லா வாழ்வாக பரிசாக வரும். இந்த உலகிலே சில நேரத்திலே வேதனையிலோ நோயிலோ போராடி கொண்டிருக்கிற பொழுது அதிலிருந்து விடுதலை வர வேண்டும். கடவுளால் அது கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை நாம் தருகிறோம். அந்த விடுதலை பெற உதவி செய்கிறோம். ஆண்டவரே என் ஒளி, ஆண்டவரே என் மீட்பு என்று பதிலுரை பாடலிலே இன்றைக்கு நாம் சொல்லி திருப்பாடலை ஜெபித்தோம். ஆண்டவர் ஒளி, ஆண்டவர் மீட்பு என்று பற்றி கொண்டால்தான் இந்த இயேசுவின் பணியை தொடர முடியும். அதில் பிளவு மனப்பான்மையோ போட்டியோ இருக்கக்கூடாது என்பதை 2ஆம் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருமித்த கருத்து, திருச்சபையோடு ஒத்துப்போகின்ற துணையோடு செய்கின்ற பணி, இதுதான் இந்த மீட்பையும் இயேசுனுடைய செய்தியும் கொண்டு செல்லும். அதற்கு நாம் தயாரா என்பதை யோசித்து பார்த்துக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.